சத்தமா அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு வெட்கப்பட்டு போவான். ஆமென் ஆமென். அநேக நாட்களாக எனக்கு ஒரு வாஞ்சை என்னன்னா, பெண்களுக்காக கூட்டம் நடத்தணும், பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ளணும், பெண்களுக்கு தான் பெண்களுடைய அருமை தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த வருடமும் 2023 நாங்க பெண்கள் கூட்டம் நடத்தணும். அதுதான் முதலா ஆண்டவர் இந்த நாட்கள்ல பெண்கள் கூட்டத்தை மறுபடியும் நடத்த சொல்லி என்னோட பேசினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். என்னை அன்பாய் இந்த கூட்டத்திற்கு நினைவு கூர்ந்து அழைத்ததான சிஸ்டர் குடும்பத்திற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆரம்பத்துல இருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன், உற்சாகம் குறையவே இல்லை. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் சொல்லி கொடுத்துருங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா ஒரு கேள்விக்குறிதான். இதுக்கு மேல நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்கறது போல இருக்கிறது. என்றாலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் இந்த ஆண்டிற்கு உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நீங்கள் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கணும். நல்ல பாடல் ஆராதனைகள், நல்ல நாடகங்கள், கருத்து நிறைந்ததான ஆவியை கட்டி எழுப்புகிறதான நாடகங்கள், கட்டி மன்றங்கள், இனிமையான நடனங்கள், எல்லாவற்றிலும் நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தை மகிமை செய்து செய்யுங்கள் என்று சொன்னது போல அவருடைய நாமத்தை இம்மட்டும் மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தலாமா? கொஞ்ச நேரம் நன்றியாக இருந்த இந்த சபை, ஆண்டவரே சபையின் மக்கள், அது போல கர்த்தாவே போதகர்கள், போதகர் குடும்பங்கள், ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இசை வாசிக்கிறவர்கள், ஆண்டவரே அதே போல ஆண்டவரே மீடியாவுக்கு உதவியாக இருக்கிறதான சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 31:17. தன்னை பலத்தால் இடைக்கட்டிக் கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார். தன்னை பலத்தால் இடைக்கட்டிக் கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறது. யாருன்னாக்கா ஒரு ஸ்திரீயை குறித்துதான் இது சொல்லியிருக்கு இல்லையா? அவள் எப்படிப்பட்டவள்? அவள் ஒருபோது சோர்ந்து போகாதபடிக்கு தன்னை பலத்தால் இடைக்கட்டிக் கொள்ளுகிறவள். நான் செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்லும்படியாக இருந்தேன். அருணிமா என்று சொல்லுகிறதான தேவனை அறியாத ஒரு பெண், 24 வயது நிரம்பியவள். அவளுக்கு அவங்க அப்பா மிலிட்டரியில கேப்டனா இருந்தவங்க. திடீரென்று சொல்லி காலமாகிவிட்டார். வாலிப தங்கச்சி, அவளுக்கு அநேக கற்பனைகள் இருந்தது. இந்த காலத்து வாலிப பிள்ளைங்களை கேட்டீங்கன்னாக்கா சொல்லுவாங்க, கற்பனை உலகத்துல எந்த வாலிபன் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தங்கைக்கு ஒரே ஒரு கனவு இருந்தது, நல்ல வாலிபால் பிளேயரா வரணும், ஒலிம்பிக் சாம்பியனா கோல்டு மெடலிஸ்டா வரணும், அதுபோல என்னுடைய குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவள் மிகவும் ஆசைப்பட்டாள். ஆனா திடீர்னு அவங்க அப்பா காலமானதினாலே அவளுக்கு அந்த கற்பனையை தொடர்ந்து கனவிலே வாழ முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த இதுல சொன்னாங்க, கவர்மெண்ட்ல சொன்னாங்க, மாமா உங்க அப்பா வேலையை நான் என்ன செய்யறேன் உனக்கு கொடுக்கிற, தொடர்ந்து உன் குடும்பத்தை நடத்துவதற்கு அது உதவியா இருக்கும் சொல்லவும், சரி நீ என்ன செஞ்சா எல்லா சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பரவாயில்ல வேலை செஞ்சாலும் நம்ம விளையாடலாமே அப்படின்னு சொல்லி அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல சப்மிட் பண்ண போனோம். பண்ணும்போது ஒரே ஒரு சர்டிபிகேட் அதுல மிஸ் ஆச்சு. உடனே அவங்க சொன்னாங்க, அம்மா இன்னைக்குதான் லாஸ்ட் டே, அதனால நீ எப்படியாவது வீட்டுக்கு போயிட்டு என்ன செஞ்சு அந்த சர்டிபிகேட்டே கொண்டு வந்து கொடுத்துரு, பரவாயில்ல நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லவும், மாலை நேரம் அது 6 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். ஆனா அந்த குறிப்பிட்ட நபர் காத்திருந்ததுனால இவ வீட்டுக்கு போய் சர்டிபிகேட் எடுத்துட்டு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கா. கொடுத்தாகி விட்டது. மீண்டும் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிற மணி 7:30 மேல ஆயிடுச்சு. ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது திடீரென்று சொல்லி ஒரு திருடர் கும்பல்
அவங்க திருட்டு செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு வாலிப கும்பல் அங்க இருந்து நல்ல ஜாலியா கானா பாட்டெல்லாம் பாடி விளையாடிட்டு வந்தவங்க திடீர்னு இந்த நிறைய ஜனங்கள் இறங்க 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 இந்த பெண் அவர்களுடைய கண்கள்ல பட்டு விட்டாங்க. பட்ட உடனே அந்த பெண்ணை ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவங்க நினைக்கல. அவ கழுத்துல கிடந்த அந்த செயின் தங்க சங்கிலி மீது ஒரு ஆசை வந்து விட்டது. எப்படியாவது அந்த தங்க சங்கிலி என்ன செஞ்சிடணும், பறிச்சிடணும்னு சொல்லி அவள் நெருங்க ஆரம்பிச்சோன்னா அவ பயத்துல அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஓட ஆரம்பிக்கிறான். இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறான். கடைசியில் இவங்க நெருங்கி என்ன பண்ணாங்க, கேட்டு கிட்ட அந்த வாசல் கதவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த செயினை பறிச்சுட்டு அவளை வெளியில தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டதுல அவ பக்கத்துல இருந்த ட்ராக்ல விழுந்து பக்கத்துல வந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒன்னு அவ கால்களில் ஏறி 2 கால்களும் துண்டிக்கப்பட்டது. எவ்வளவு நேரம் இன்னைக்கு சாட்சி கேட்டீங்க பாத்தீங்களா, எவ்வளவு நேரம் நான் இருந்தேன்னு தெரியல, யாருமே இல்ல, மாடியில இருந்து விழுந்த போது. அதே போல அவ ட்ராக்ல விழுந்து இரவெல்லாம் அவளுக்கு அந்த ப்ளீடிங் ஆகிட்டே இருந்திருக்கு. மயங்கின நிலையில இருக்கிறான். யோசிச்சு பார்த்தோம்னா அவ மறித்து போயிருக்க வேண்டும். ஆனா ஏனோ தேவனுடைய கிருபை அவ மேல இருந்தது போல இருக்கிறது. எனவே அவ அப்படியே மயங்கின நிலைமையில இருக்கிறான். எல்லா ட்ரெயினும் வந்து போயிடுச்சு. எத்தனை ட்ரெயின் பாஸ் ஆச்சுன்னு தெரியாது. கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலைமை, எல்லா போன்ஸ் எல்லாம் பிராக்சர் ஆயிடுச்சு. அவனால எழுப்பி ஒரு வேலையை செய்ய முடியாது. அப்போ அந்த நிலைமையில அதிகாலை நேரத்துல யாரும் ஒருவர் பார்த்து விட்டு இந்த பணம் கிடக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தாக்கா மூச்சு காத்து இருக்கிறது. மூச்சு காத்தை பார்த்த உடனே அவங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணி ஒரு காலை அவர்கள் வெட்டி எடுத்து விட்டு, உங்களுக்கு தெரியும், ஒரு ராட் ஒன்று வைத்து ஆபரேஷன் நடக்கிறதுக்கு ஆயத்தத்தோடு வைத்திருக்கிறாங்க. நல்ல வேலை ஜீவன் பிழைத்தாள் என்று சொல்லி. அப்போ அந்த ராடு வைக்கும் போது அவளுக்கு கால்கள் இல்லைன்றதை அவளுக்கு எப்படி சொல்றது, அவள் எப்படி ஏற்றுக்கொள்வாள், என்ன மனநிலையில பாதிக்கப்படுவாள் என்பது சொல்லி அவங்களுக்கு தெரியாது. டாக்டர்ஸ் காலையில வந்து கவலைப்படாத, உன்னுடைய கனவு என்னன்னு கேட்டாங்க. நான் வாலிபால் விளையாடணும். வாலிபால் விளையாடுறதுக்கு முக்கியமானது எது, கால்கள். ஆனா இன்னைக்கு அந்த காலை இல்ல அவகிட்ட. அதை எப்படி சொல்றதுன்னு சொல்லி அவகிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லிட்டாங்க. ராடு ஒண்ணு வைக்க போறோம், அதை வச்சுதான் நீ நடக்கணும், உன்னால முடிஞ்ச வேலைகளை செய்யலாம், கவர்மெண்ட்ல உனக்கு ஆல்ரெடி ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னு சொன்னோம்னா அவ மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டிருப்பான்னு நினைக்கிறீங்கன்னாக்கா நிச்சயமா துக்கத்தோடு கூட இருந்தா. கொஞ்ச நாள் அப்படி யோசிச்சு பார்த்தா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள அவளுக்குள்ள ஒரு எண்ணம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. நான் வாலிபால் விளையாட முடியாது, ஆனா அதை காட்டிலும் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க போறேன் என்னுடைய வாழ்க்கையில என்று சொல்லி. என்ன பெரிய காரியம்னா, உங்களுக்கு தெரியும், இங்க இருந்து பஸ் ஏறி வர்றது கூட மூச்சு வாங்குது. ஒரு 10 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போடாம என்ன செய்யுது, மூச்சு வாங்குது. ஆனா அவன் சொல்றா, கால்களே இல்லாத ஒரு கட்ட காலை வைத்திருக்கிறதான அந்த பிள்ளை சொல்ற, எவரெஸ்ட் மலை மேல ஏறி நான் தேசத்தினுடைய கொடியை நாட்டுவேன், இதுதான் என்னுடைய கனவு என்று சொன்னான். அப்படி சொல்லி அவ முடிச்சு அதோட அந்த கனவு புதைச்சில்ல, அவ அதுக்காக பிரயாசப்பட்டு அநேக உதவியோடு கூட ட்ரைனிங் எடுத்து நடப்பதற்கும் அந்த மலை ஏறுவதற்கும். மலை ஏறுறது சும்மா கதை இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி திருசூல மலை, சின்ன மலை அதெல்லாம் ஏறுற கதை இல்லை. அந்த திருப்பதி மலை கூட படிக்கட்டுலாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா எவரெஸ்ட்ல வந்து ஐஸா இருக்கும். அந்த ஐஸ் மூடி இருக்குது. பனி படர்ந்த இடங்கள்ல நடக்கும் போது வழுகி விட்டுச்சுன்னா அவ்வளவுதான், கர்ணம் தப்புனா மரணம் தான். அந்த அளவுக்கு என்ன செய்யும், ஜீவனை பணையம் வைத்து செய்ய வேண்டும். அந்த வழியில போகிற அநேகர் மறித்த எலும்பு சடலங்கள் எல்லாம் வழியில இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது தைரியமா இருக்குமா, இங்கேயே ஒரு 12 மணிக்கு தனியே இந்த ரோட்ல நடந்துட்டு வாங்க, யாரால நடக்க முடியும்? கொஞ்சம் விழுகிற பயம் தான் இருக்கு. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கப்பா வெளிச்சமா இருக்கு. ஆனா சில கிராமங்கள் இருளான பகுதிகளில் அந்த காட்டினோடு நடக்கும் போது பயமா இருக்கும். அதே போலதான் அந்த மலையும் இருந்தது. ஆனால் அவள் எதையும் பொருட்படுத்தல. நான் ஏறியே தீர்வுன்னு சொல்லி தனது 27வது வயதிலே அவள் என்ன செய்தார், எவரெஸ்ட் மலை மேல ஏறி தேசத்தினுடைய கொடியை நாட்டினார். நாட்டில் மட்டும் அவள் என்ன தெரியுமா, I am born again, நான் இப்பொழுது திரும்ப பிறந்திருக்கேன். இதுவரைக்கும் பிறந்து வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, ஆனா இன்னைக்குதான் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி born again என்ற ஒரு புக்கை அவ வெளியிட்டிருக்கிறார். அந்த பலவீனப்பட்ட கால்களை வைத்து ஒரு பெரிய தரிசனத்தை நிறைவேற்ற அவள் பலம் கொள்வாள் என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனுக்காக எந்த காரியத்தை சாதிக்கிறீங்க
வரங்கள் கிரியை செய்ய வேண்டும், உமக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். அதற்கு அந்த ஊழியம் செய்யணும் சொல்லும்போது மட்டும் கால் வலிக்குது சிஸ்டர், கை வலிக்குது சிஸ்டர், இல்ல என்னால முடியல சிஸ்டர், எனக்கு அவ்வளவு டேலண்ட் எல்லாம் இல்ல சிஸ்டர். உங்க டேலண்ட் எல்லாம் தான் இப்ப பார்த்தோங்க. என்ன அளவுக்கு அழகா பாடுனீங்க, செஞ்சீங்க, பேசுனீங்க. இது 4 சவுத்துக்குள்ள இல்லாம பட்டாபிராம் இன்னும் திருமலை அந்த பகுதிகள் எல்லாம் கலக்கத்தக்கதாக தெய்வ பலனினாலே இந்த நாட்டில் நீங்கள் இடைக்கட்டப்பட வேண்டும். யாரோ ஒருத்தர் வந்து தைரியம் சொல்லல, அவள் தன்னை பலத்தினாலே இடைக்கட்டினாள். எனக்கு ஒரு பலன் தேவை, தேவன் எனக்கு வைத்திருக்கிற காரியங்களை செய்வதற்கு எனக்கு ஒரு பலன் தேவை. ஆண்டவர் இந்த ஆண்டிலே 3 காரியங்களை உங்களிடத்துல பொறுப்பாக கொடுக்க போறாரு, எதிர்பார்க்கிறாரு. அதை செய்யறதுக்கு இன்றைக்கு அவருடைய பலத்தினாலும் ஞானத்தினாலும் உங்களை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். என்ன 3 காரியம் சொன்னா, முதலாவது சொல்ல வேண்டும். சொல்றதுக்கு நமக்கு பலன் வேண்டும். சத்தமே வராது. சிலர் பேசினா ஒருவேளை கரண்ட் எல்லாம் போயிடுச்சு, ஐயோ சிஸ்டர் எப்படி பேச போறாங்கன்னு நினைச்சிருப்பீங்க. மைக்கே இல்லைன்னா கூட என் சத்தம் அவ்வளவு தூரம் கேட்கும். நான் வாலிப பெண்கள் கூட்டம் புதுவாழ்வு ஏசி சபையில நடத்தி கொண்டிருந்தேன். அப்ப விஜிபில நாங்க அந்த மைக்கெல்லாம் கொடுப்பாங்க, சர்ச்சில் எடுத்துட்டு போய் விஜிபி ஓபன் கிரவுண்ட்ல வச்சு வாலிப பெண் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிட்டே இருந்தோம். திடீர்னு இப்படிதான் கரண்ட் போயிடுச்சு. ஆனா கரண்ட் போயிட்டு டைமும் போயிட்டே இருக்கு. கரண்ட் எப்போ வர்றது, நம்ம எப்போ பிரசங்கம் பண்றது, எப்படி எல்லா காரியங்களும் செய்து திருப்பி வருவது என்று சொல்லி எல்லாருக்குமே பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் எல்லாம் கொடுத்தா அவங்க சொன்னாங்க, ஐயோ அக்கா என்னால கத்த முடியாதுக்கா, ஐயோ மைக் வந்தோன்னு சொல்லுங்க. மைக் வர வரைக்கும் உட்கார்ந்து 4 மணி ஆகும். நான் என்ன செஞ்சேன், மைக்கை வச்சுட்டேன். நான் பாட்டுக்கு என்னுடைய சத்தத்தை உயர்த்தி பேச ஆரம்பித்தேன். ஆண்டவர் அந்த சத்தத்தை எல்லா இடங்களிலும் கொடுக்க பண்ணினாங்க. அதனால நம்ம பலத்தால் இடை கட்டுவதற்கு முதல் டாஸ்க் என்னன்னாக்கா சொல்ல வேண்டும். சொல்லுவதற்காகவே தேவன் உங்களை இந்த நாளிலே தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் சொல்லும் போது அதிசயங்கள் நடக்கும், நீங்கள் சொல்லும் போது அற்புதங்கள் நடக்கும். நீங்க யாரு வீட்டுல போய் எதை சொல்றீங்களோ, யாருகிட்ட என்ன சொல்ல போறீங்களோ, உங்க வார்த்தையில வல்லமே தேவன் வைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனா நம்ம ரெடியா இருக்கிறோமா? எரேமியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள் வாசிப்போம். ஆகையால் உன் அறையை கட்டிக்கொண்டு நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல். எப்படி அறையை கட்டிக்கொண்டு நீ முதலாவது ஒரு பலத்தினால் இடை கட்டிக்கொண்டு நான் உனக்கு சொல்ல போறேன் பத்தியா, அதை எல்லாருக்கும் சொல்லணும். ஏன் தெரியுமா? சொல்ற வார்த்தை அவ்வளவு பயங்கரமான வார்த்தை. அவரு போய் எரேமியா தீர்க்கதரிசி வெளியில சொன்னாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க எல்லாரும் இவரை போட்டு நசுக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பின் வார்த்தை. அத போய் சொல்லிட்டார் ஆண்டவர். யாருக்கு முன்னால சொல்றாருன்னா, கீழே நீங்க வாசினா 5 ராஜாக்கள், அதிபதிகள், பிரபுக்கள், ஆசாரியர்கள், இப்படி பெரிய பெரிய ஆளுகிட்ட போய் நீ சொல்லுன்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேனே, நான் சின்ன பிள்ளை, நான் போய் சொல்லி கேட்கறதா? நீங்க சொல்லுவாங்க இல்லையா, பெண்கள் பேசி கேட்பதா? பெண்களை நீங்க பேசக்கூடாது, அமைதியா இருங்க. ஆண்டவர் பெண்களை எல்லாரையும் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு உங்க கணவர் மாதிரி நல்ல ஒரு கை தட்டி கொடுங்க பாருங்க. அவர்கள் இருக்கிறதுனால நீ பட்டிமன்றத்துல கூட கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, ஆண்களுடைய விசுவாசம் பெரியதா? உண்மையிலேயே ஆண்களுடைய விசுவாசமும் பெரியதே. அதனாலதான் உங்களுக்கு தைரியமா அமைச்சிருக்காங்க. போய் ஜெபம் பண்ணு, ஆத்துமாக்களை ஆதாயம் செய், நானும் கூட நிக்கிறேன்னு சொல்லி. ஒரு வேடிக்கையான ஒரு கதையை சொல்றேன் பாருங்க. என்னுடைய குழந்தை மறித்து கையில ஒண்ணுமே இல்லை. நாங்க தேவனுடைய பிரசனம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் உட்காந்துக்குவேன். நான் எங்கெல்லாம் மீட்டிங் நடக்குதோ அங்க போய் உட்காந்துக்குவேன். வீட்டுல இருந்தேன்னா எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கும். அதனால அப்பதான் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு திருநெல்வேலியில இருந்து வந்திருந்தோம். வந்து வீட்டுக்குள்ள சேர்ந்தோம்னா பாஸ்டர் கிட்ட சொல்ல, ஐயோ என்னால வீட்டுல இருக்க முடியல, வேற ஏதாவது மீட்டிங் எங்கேயாவது நடக்குது அப்பா இருந்தாக்கா மைசூர்ல நடக்குது மீட்டிங். மைசூருக்கு போயிட்டோம். 300 ரூபாய் எடுத்துட்டு போனோம். அந்த நாட்கள்ல 300 ரூபாய் எடுத்துட்டு போனோம். அங்க போய் என்ன தங்கன்னு தெரியல. என்ன பாய்ஸ் தனியா, பிரதர்ஸ் தனியா, லேடிஸ் தனியா தங்க வச்சுட்டாங்க. நாங்க ஹோட்டல் ரூம்க்கெல்லாம் காசு எடுத்துட்டு போல. ஐயோ இப்போ எப்படி தங்கறது,
கன்னடம் பேசுறாங்க, எனக்கு கன்னடம் தெரியவே தெரியாது. அதனால நாங்க ரொம்ப யோசிச்சுட்டு ஹோட்டல்ல வந்து ஒரே ஒரு நைட்டுக்கு ரூம் என்ன செஞ்சோம், புக் பண்ணோம். அதனால அந்த மீட்டிங்ல இருக்கவங்க நினைச்சிட்டாங்க இவங்க ரொம்ப பெரிய பணக்கார போல இருக்கு, இவங்க தேர்தலுக்கு வந்திருக்கிறாங்க போல இருக்கு, சின்ன வயசா இருக்குது அப்படின்னு பலவிதமா நினைச்சிட்டாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்களுடைய இருதயத்தின் வேதனையில நாங்க போய் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். தங்கிட்டு நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த இடத்துல பர்ஸ் திறந்து பார்த்தா கரெக்டா ரூம் ரெண்டு, அப்புறம் அந்த வெயிட்டருக்கு ஒரு 10 ரூபாயில ஒரு 5 ரூபாய், மீதி 5 ரூபாய் பர்ஸ்ல வச்சுட்டு மீட்டிங் வந்து உட்காந்துருக்கோம். மீட்டிங்ல காணிக்கை எடுத்தாங்க. காணிக்கை எடுத்த உடனே என்ன செஞ்சோம், அந்த 5 ரூபாயும் போட்டுட்டோம். இப்ப எப்படி வீட்டுக்கு போறது திரும்பி? அப்போ பாஸ்டர் சொன்ன, நீ ஜோம் பண்ணி கட்ட நமக்கு அற்புதங்களை செய்வார். ஆனா நான் என்ன தெரியுமா சொன்னேன், ஐயோ ஆண்டவரே, எனக்கு வந்து சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், ஒண்ணு வேணாம், ஆனா இந்த பஸ் ஃபேர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். பெண்களுடைய விசுவாசம் பாத்தீங்களா, அது நீங்க நடத்தும் போது அதான் சொல்லி யோசிச்சு நான் சிரிச்சிட்டு இருந்தேன். பாரு, நம்மளுடைய விசுவாசம் முன்னுக்கு போன ஆண்களையும் பின்னால இழுக்கிறதாக இருக்கு. ஆனா நிறைய இடங்கள்ல அவங்க கட்டி எழுப்பி முன்னுக்கு கொண்டு செல்கிற விசுவாசமாகவும் இருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. என்ன நடந்துச்சுன்னா, நான் அங்க ஜெபம் பண்றேன், என் ஆத்துமாவை போடுறாங்க, ஆண்டவரே என் ஆத்துமாவை போடுறாங்க, யார்கிட்டயும் போய் கடன் வாங்க முடியாது, யாரையும் தெரியாது, கடன் வாங்கவும் முடியாது இல்லாத, ஆனா நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. அங்க வந்து எல்லா டிக்கெட்ஸ் எல்லாம் காசு கொடுத்தாங்க. அந்த கவுண்டர்ல முதல்ல ஆளா போய் எல்லா டிக்கெட்டையும் கொடுத்துட்டு பாஸ்டர் நின்றுதா 50 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 50 ரூபாயில ஓசூர் வரைக்கும் தான் எங்களால வர முடியும். அந்த ஓசூர் வந்துட்டு அங்க நான் சொல்றேன், ஆண்டவரே வெள்ளூர் வரைக்கும் வந்துட்டா கூட யாரோ தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஆண்டவரே, ஆனா ஓசூர்ல இறங்கி விட்டீங்கன்னா யாருமே தெரியாது, நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் அவிசுவாசமான கொஞ்சம் விசுவாசத்தை வச்சு வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பாஸ்டர் சொன்ன, நமக்கு இத்தனை தேவை இருக்கிறது, நம்முடைய கடன்கள் போக தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவைகள் சந்திக்கப்படுங்க, ஜெபம் பண்ணு. நல்லா ஜெபம் பண்ணிட்டோம். கடைசியில எல்லாரும் போய் வெள்ளக்காரர்கிட்ட நின்று ஜெபம் பண்ணிட்டாங்க. நாங்க எங்க அங்கெல்லாம் சுத்தி கடைசியா போனோம். போகும்போது அவர் சொன்னாரு, உங்களை குறித்து தேவன் என்னோடு கூட பேசியிருக்காரு. நீங்க ஒரு இருளான பகுதியிலிருந்து ஒளியை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போது எனக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ நமக்கு மொபைல் போன்லாம் கிடையாது. அதனால சொன்னாரு, இன்ஃபார்ம் பண்ணுங்க, இது என்னுடைய விசிட்டிங் கார்டுன்னு சொல்லி ஒரு கவரை கொடுத்தாரு பாருங்க. அந்த கவர்ல நாங்க ரொம்ப சின்சியரா விசிட்டிங் கார்டா இருக்குது நினைச்சிட்டு வந்துட்டோம். பஸ்ல ஏறி உட்காந்து கவரை பிரிச்சு பார்த்தா நீங்க நம்ப மாட்டீங்க, திருப்தியாய் சாப்பிட்டு வீடு போய் சேர்ந்து யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணுமோ அவங்க காசு கொடுத்து தக்கதான ஒரு அற்புதத்தை தேவைகள் தேவையை அதிகமாகவே சந்தித்திருந்தார். நம்ம பாருங்க, கூட இணைஞ்சு நான் ஜெபம் பண்ணி விசுவாசித்து இருந்தா எவ்வளவு பெரிய காரியம் நடக்கும். இன்னைக்கு அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லுகிறதான தேவன் குடும்பங்களால் இணைந்து தேவனுக்காக எழும்பி நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். உன் அறையை கட்டிக்கொண்டு நான் உனக்கு கட்டளை இடுகிறவர்கள் எல்லாவற்றையும் பேச. அரைஸ் அண்ட் ஸ்பீக், எழும்பி பேசு. நம்ம வந்து எழும்பி வந்து அட்டன் பண்ணிடுவோம், ஆனா எழும்பி போய் பேச மாட்டோம். அதனால இந்த காலை நேரத்துல மதிய நேரத்துல ஆண்டவர் உங்கள் இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருக்காக இன்னும் எழும்பணும், இன்னும் கர்த்தருக்காக ஓடணும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை, கட்டளையிடுகிற வார்த்தைகளை சொல்லுவதற்கு நமக்கு தைரியம் வேணும், பலன் வேணும். கால நேரங்களை பார்க்காதபடிக்கு ஒரு எரேமியாவை போல அவர் பயந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் பயப்படுகிறான். இத்தனை பிரபுக்கள் மத்தியில் நான் எப்படி பேசுவேன், ஆசாரியர்கள் இடத்துல போய் என்ன பேசுவேன், ஏன் சொல்லி பயந்தாருனாக்கா 1ஆம் அதிகாரம் எரேமியா 1:15-16 பாருங்க. இதோ நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வடதிசையின் ராஜ்யங்களை கூப்பிடுவேன், அவர்கள் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒளிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்றுமதில்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாக யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாகவும் வைப்பார்கள். அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபங்களை காட்டுகிறார்கள். தங்கள் கைகளின் கிரியை பணிந்து கொண்டு அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தமாக நான் என் நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக நியாய தீர்ப்புகளை அவர்
வழியும் சத்தியமும் ஜீவனும் சொன்னதான அந்த இயேசுவை உன் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? மழுப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வீடுகள்ல சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்படாத உறவினர் இடத்துல சொல்றோமா? நாங்கள் ரகசிய கிறிஸ்தவங்க, எங்க வீட்டுக்கே தெரியாதுங்க. கிறிஸ்தவங்கிறது சாட்சி உள்ள ஜீவி, அதுல இந்த ரகசிய கிறிஸ்தவங்க. ஆண்டவரே இந்த நாள்ல என்னை தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க என்று சொல்லி கேட்கலாம். அப்பொழுது தேவன் எரேமியாவை பார்த்து சொல்ற, நீ பயப்படாத, நான் உன்னை எப்படி மாத்த போறேன் தெரியுமா? 18வது வசனம், ஜனங்களுக்கு எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமாய் மாற்றுவேன். கைகளை சுற்றி சொல்லலாமா? ஆண்டவரே என்னை அரணிப்பான பட்டணமாய் மாற்றுவேன். வன்கண்கள், பொறாமையின் ஆவிகள் ஏவல் செஞ்சுட்டாங்க, வெள்ளி சூரிய செஞ்சுட்டாங்க, அதெல்லாம் ஒன்று வாய்க்காது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் வாய்க்கும். நீங்க கர்த்தர் நல்லவர் சொல்றது வாய்க்கும். கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்று சொல்றது வாய்க்கும். அந்த நியாயத்திற்கு நாளுக்கு தப்பித்துக் கொள்ள என்று சொல்வது வாய்க்கும். அரணிப்பான பட்டணமா இருக்குமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இருக்கும்போதும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். தேவனுடைய வார்த்தை சொல்ல நம்ம என்ன செய்யணும்? தைரியமா இருக்கணும். ஏன்னா நம்ம எப்படி வச்சிருக்கிறாரு? இருப்பு தூணா வச்சிருக்கிறார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நம்ம நொறுங்கி போவான்னு சொன்னார் இல்லையா? இந்த இருப்பு தூண்ல போய் வந்து மோதனா என்ன நடக்கும்? உங்க வீட்டுல இருக்க ரட்சிக்கப்படாத ஆட்கள் கூட உங்ககிட்ட சொல்லிட்டு பயப்படுவாங்க. கர்த்தர் கேட்ட ஒரு பயம் அந்த வீட்டாரை பற்றி பிடிக்கும். ஐயோ, என் ஒய்ஃபு ஜெபிக்கிறவளாச்சு, என் ஒய்ஃபு சொல்லிட்டாங்க, அப்படியே நடக்கும். அதுக்காக அவங்க சாபம் விடுங்கன்னு சொல்லல. தேவனுடைய வார்த்தையை சொன்னீங்கன்னாக்கா உங்க கூட கர்த்தர் இருக்கிறான்ற ஒரு பயம் அவர்களை பிடிக்கும். இன்றைக்கு தேவன் உங்கள் பயங்களை நீக்கி உங்கள் இருப்பு தூணாய் மாற்றுவதற்கு, வெண்கலமான அலங்கமாய் மாற்றுவதற்கு, அரணிப்பான பாதுகாப்பான ஒரு பட்டணமாய் மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு சாட்சி சொன்னீங்க. இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த ஸ்கிட்டோ இல்ல கொரியோ ஏதோ நாடகம் போட்ட போது அசம்பாவிதம் நடந்தது. அதனால எல்லாருக்குமே ஒரே பயமா இருக்கும். ஒருவேளை தோஷம் எதாவது நடக்கக்கூடாதுன்னு ஜோபனை இருப்பீங்க. ஆண்டவரே எதுவும் நடக்கக்கூடாது, ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம சபையினுடைய நியூ இயர் சர்வீஸ்ல பாஸ்டர்மா சொல்லி ஜோபனை தரலாம். எப்போ பார்த்தாலும் நியூ இயர் முடிஞ்ச உடனே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் செய்தி வரும். ஆலயத்துக்கு வந்துட்டு போனாலும் போற வழியில எப்படியாச்சு ரொம்ப துக்கமா இருக்கும் நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள்ல. ஆனா இந்த ஆண்டு ஒன்றுமே நடக்கக்கூடாதுன்னு ஜோபனை கர்த்தர் பாதுகாக்கலாம். அதனால உங்களை சொல்லுவதற்கு அனுப்புவார் என்று சொன்னால் உங்களை சுற்றிலும் அவர் அரணிப்பான பட்டணமாய் உங்களை மாற்றுவார். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படும் எந்த ஆவியையும் அது வாய்க்காதே போகும். நீ அதை பத்தியா சொல்ற, உனக்கு பாரு போ, என்ன நடக்குதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்களா? அந்த வார்த்தைக்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. நீ சொல்லு, சிறு பிள்ளை என்று சொல்லாது. இந்த வசனம் எங்க இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் ஊழியத்தை ஒப்புக்கொண்ட போது நான் சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் முதன்மையை உமக்கு கொடுக்கணும். வாழ்க்கையின் பருவத்தில முக்கியமானது எதுனா வாலிப பருவம். அதுதான் பயம் தெரியாது இல்லையா? துள்ளி ஓடுற பாம்பு கூட என்ன செய்வாங்க? சும்மா ஸ்டண்ட்டுக்காகனாலும் மிதிப்பானுங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா சாகசம் பயங்கரமா செய்வாங்க. சைக்கிள்ல தலைமையில நின்றுட்டு ஓட்டுவாங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா வாலிப பசங்கள்ல, வாலிப வயசுல தான் தைரியமா என்ன செய்வாங்க? எல்லா காரியத்தையும் செய்வாங்க. அப்ப என்னுடைய வாலிப பருவத்தை அந்த டீனேஜ் ஆண்டவருக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை நானே அர்ப்பணித்த போது ஆண்டவர் சொன்னார், நீ போய் சொல்லு, அவர்கள் கலந்து விட்டார், நெருஞ்சல்களுக்குள் தேய்களுக்குள் நீ வாசம் பண்ணினாலும் நான் உனக்கு கட்டளை இருக்கிற வார்த்தையை போய் பேசு, நான் உன் கூட இருப்பேன். அப்பதான் பயம் வந்துச்சு. இந்த வசனம் எப்படி பேசினார்னா, நான் நீங்க ஊழியம் செய்யறது போல ஊழியத்தை செஞ்சுட்டு உள்ள வந்து உட்கார்ந்துருக்க ஒரு கூட்டம் நடக்குது. சாதாரண இப்பொழுது உயிரோடு கூட இல்லை, அவங்க செய்தி கொடுத்து கொண்டிருக்காங்க. அது நடுவில் தீர்க்க தரிசன வசனமா வருது. இந்த சபையிலே கர்த்தர் ஒரு வாலிப தங்கச்சியை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். எங்க சபையில எல்லாருக்கும் தெரியும், அது நான் தான். அப்ப அவங்க தெரிந்து கொண்ட பாதை மிகவும் கடினமான ஒரு பாதை என்றாலும் நான் அவளோடு கூட இருக்கிறேன் சொன்னேன். நீ பேசுன்னு நான் சொன்னேன். இதேதான் சொன்னேன். பிரபுக்கள் முன்பதாக, ஆசாரியர்கள் முன்பதாக, அனுபவசாலிகள் முன்பதாக, எல்லாமே தெரிந்திருந்தவர்களுக்கு முன்பதாக நான் எப்படி
ஆண்டவரே பேசுவேன், நான் சொன்னா ஒத்துக்குவாங்களா அப்படின் போது ஆண்டவர் சொல்ல, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் பேசு. அப்ப அது எனக்கு வசனமே தெரியாது. ரெகுலரா பைபிள் ரீடிங் பண்ணும்போது இந்த வருஷம் தான் ஆண்டவர் என் கூட பேசினாரா? சிறு பிள்ளை என்று சொல்லாது. எனக்கு அனுபவம் இல்லை, எனக்கு அதுல பழக்கம் இல்லைன்னு சொல்லாது. ஏன்னா ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். அதனால நீங்க எழுதி கர்த்தருக்காக நிற்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை தைரியப்படுத்தி உங்களை அநேகருக்கு பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் டாஸ்க்னா நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லணும். அப்படி உங்களை எப்படி மாற்றுவார் தெரியுமா? 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தை வாசிமா 7 ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன். காக்கும்படிக்கு அவர் வேடிக்கை பார்க்கிற ஆள் அல்ல. நீ ஆண்டவருடைய சத்தியத்தை சுமந்து கொண்டு செல்லும் போது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கட்டும், உறவினர் நடுவில் இருக்கட்டும், அல்லது பட்டணத்திலே தெருக்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றது நீ இறங்கும் போதே, அல்லது ஒரு சுகவீனமான ஒரு சரீரத்திற்காக நீ ஜெபிக்க போகும்போது ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லும் போதே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காக்கும்படி. நிறைய இடத்துல ஊழியர்களை போகும்போது அவங்களை கூப்பிடு, ஜோம் பண்ணு, அவங்க சுகம் கொடுத்தாங்கன்னா ஓகே நான் ஆலயத்துக்கு வரேன். நிறைய கணவர் சொல்றது அவங்க மட்டும் சுகம் ஆகலன்னு வச்சுக்கேன், உன்னையும் உதைப்பேன், உனக்கு சத்தியத்தை சொல்ல ஞானஸ்நானம் கொடுத்தவங்களே உதைப்பேன். இப்படி சொல்றவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு கூடவே இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லலாமே. பசி நேரம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி வாயை தொட்டார். இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், என் வார்த்தைகளை உன்னுடைய வாயில வைக்கிறேன். அப்ப கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாரு? அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தூஷணங்களை கொடுத்திருக்கிறாரா? கெட்ட வார்த்தை கொடுத்திருக்கிறாரா? நல்ல மீட்டிங்ல வரும்போது ஜாலியா தான் இருக்கும், நல்லா ஜோம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒரு நாள் ஃப்ரைடே நான் இதுல பெண்கள் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன குழுவாய் சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கோம். அப்போ வெள்ளிக்கிழமை என்னுடைய டர்ன் நடந்தது. நான் வந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அம்மா வந்தாங்க, நல்லா சத்தமா ஜோம் பண்ணாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல நான் ஒருத்தி தான் கத்திட்டு இருக்கிறேன், என் கூட யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்குதுன்னு சொல்லி ஜபலாம் முடிச்சுட்டு உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கும் போது அவர்களுடைய தேவைகள் அதை சொல்லும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? சிஸ்டர், எனக்கு வந்து மற்றவங்களை பார்க்க ரொம்ப இச்சையா இருக்குது, யாரை பார்த்தாலும் நிர்வாணமா தெரியுது நம்ம பாருங்க. எனக்கு அப்படியே இவ்வளவு நேரம் அழகா ஜோம் பண்ணாங்க, வசனத்தை சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி என்ன பண்ணுது இன்னைக்கு? இப்படி பேச அவங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் இருக்குது. அதனால முகத்தை பார்த்து நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. அண்ணன் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பா, நானும் இருதயத்தை பார்க்கிறதானே. அதனால நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவைகள் இருக்கும். நம்ம நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு தேவையும் இல்லைன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்குவோம். ஒரு சகோதரி சத்தியத்தை சுவிசேஷத்தை சொல்லும் போது பக்கத்து வீட்டுல இருக்கிற தேவனை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லுவாங்களாம். ஆனா ஒருத்தர் மட்டும் சொல்ல மாட்டாங்க, அவங்க வீட்டு மருமகளுக்கு. அந்த மருமகள் எப்படி இருக்கணும்னா, இங்க இருந்து இது வரைக்கும் எல்லா டெக்கரேஷனும் வச்சிருக்கோம். ஒரு நாள் ஆச்சுன்னா போய் சுத்தி சுத்தி என்ன செஞ்சுட்டு வருவோம், வேடிட்டு வரும். அதை பார்த்தாலுமே திறமை இருக்குமா. அதனால அந்த அம்மா மட்டும் சொல்ல மாட்டாங்க, ஜபம் மட்டும் பண்ணிக்குவாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த அம்மா தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க இன்னைக்கு சொல்றாங்க, அந்த ஆண்டி எனக்கு சொன்னதே கிடையாது, அவங்க குழந்தை பார்த்து எல்லாமே போச்சு. அவங்க அண்ணன் ஒரு டாக்டர், அவங்களுக்கு என்னென்னமோ வைத்தியம் பண்ணாங்க. ஹைதராபாத் கொண்டு போய் கூட ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. இனி அவருக்கு குழந்தை பிறக்காதுட்டாங்க. ஆனா அவள் இயேசுவை நம்ப ஆரம்பித்தாள். எனக்கு குழந்தை கிடைக்குதோ இல்லையோ, ஆண்டவர் என்னை வாழ வைத்திருக்கிறார், அவர் தான் மெய்யானது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க.
அப்போ அவங்க அண்ணன் ஒரு சவால் விட்டுருக்காங்க. ஒருவேளை அந்த சவாலை அவங்க தங்கச்சிகிட்ட கூட சொல்லல, இருதயத்தில் யோசிச்சிருக்காங்க. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமைமா, வேலை நான் டாக்டர் ஆகிறேன், எனக்கு தெரியும் என் தங்கச்சிக்கு குழந்தையே பிறக்காது இனிமேலும் சொல்லிட்டாங்க. ஆனா ஒருவேளை இயேசு அவ இயேசு இயேசு ஓடாத அந்த இயேசு அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார், அவள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். அந்த இயேசுவை என் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க பாருங்க. திடீர்னு சொல்லி ஒரு நாள் அவர் கருவுற்று வந்து சொன்னா, நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன் ஆண்டின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவனுக்கு தெரியாத அவங்க அண்ணன் போட்ட சவால். ஆனா அவளுக்கு குழந்தை பிறந்தது. அவள் என்ன தெரியுமா பேர் வச்சா, அவள் புறச்சாட்டில இருந்து வந்ததுனால டைரக்டா ஒரு கிறிஸ்தவ பேரு எஸ்தர் அப்படின்னா வைக்க முடியாது. அதனால அவ என்ன தெரியுமா வச்சா, கீர்த்தி. கீர்த்தின்னு சொல்லி வச்சான். கிரியேட்டர் காட் அப்படின்னு சொல்லி வச்சான். சிருஷ்டி, முதல் பொழுது சிருஷ்டின்னு வச்சான். ஒரு குழந்தையை சிருஷ்டித்த உருவாக்கிய கர்ப்பத்தில் வைத்த சிருஷ்டிகள் அப்படின்னு சொல்லி சிருஷ்டின்னு வச்சான். ரெண்டாவது வந்து என்னை புகழ்ச்சியா இருக்க பண்ணினீரே, மகிழ்ச்சியா இருக்க பண்ணினீரே என்று சொல்லி கீர்த்தின்னு பேர் வச்சான். இன்னைக்கு அவதான் அந்த குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. அதிநிமித்தமாக சவால் விட்டதான அண்ணன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவரை நிமித்தமாக அவர்களுடைய பெற்றோர், அவங்களுடைய அண்ணி, அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறி போனார். நம்ம நினைக்கிறோம் இந்த அம்மாவை பார்த்தா டெரரா இருக்குதுன்னு. ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவர்களை பேசுவாயாக. நான் என்னுடைய வார்த்தை உன்னுடைய வாயிலே வைக்கிறேன். அவனுடைய வார்த்தை நம்மளுடைய வாயில வந்துச்சுன்னா கெட்ட வார்த்தை வராது, தூஷணமான வார்த்தை வராது, அவிசுவாசமான வார்த்தைகள் வராது. கொஞ்சம் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாயை ஒரு விஷயம் அபிஷேகம் பண்ணுங்க, என் வாயில உங்களுடைய வார்த்தைகள் வைங்க. நான் சொல்லும் போதே அநேக சுகம் பெறட்டும், என் குடும்பம் ரட்சிக்கப்படட்டும், என்னுடைய குடும்பத்தால் உண்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. என் வாயை தொடுகிறார். எரேமியாவின் வாயை தொட்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாயை தொடுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். 10வது வசனம் சொல்லுது, பார் பிடிக்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் முன்னை நான் இன்றைய தினம் ஏற்படுத்தியிருக்கேன். இன்றைய தினம் இன்னைக்கு இருந்து உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் சொன்னாங்க. சரியா? எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே செய்தது போல. புறப்பட்ட நாள் என்ன நடந்துச்சு? எப்பா கர்த்தர் கூட இருக்கிற சீக்கிரம் ஓடி போனாங்க. அது மட்டும் உனக்கு என்னெல்லாம் தேவை கொடுக்குற எடுத்துட்டு போனாங்க. பொன்னோடும் வெள்ளியோடும் தேவனுடைய வல்லமையோடும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற தானத்தோடும் கூட அவங்க என்ன செஞ்சாங்க? அதே போல நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாதபடிக்கு உங்களை சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். பார் பிடிக்கவும் எதை பிடிக்கணுமா? செஞ்சுட்டான், வச்சுட்டான், ஆணிய வச்சுட்டான், இப்படி பண்ணிட்டான்றீங்க இல்லையா? அதெல்லாம் பிடிக்கி இந்த ஆண்டுல என்ன செஞ்சிடலாம்? எடுத்து தண்ணிடலாம். இடிக்கவும் தேவையில்லாத உறவுகள், கண்ட உறவுகள், விபச்சாரங்கள், காம விகாரங்கள், பாவ இச்சைகள், அதை இடிக்க, அதெல்லாம் இடிச்சு தள்ளணும். பாழானவர்களை கட்டுவேன்னு சொன்னாரு. ஆனா இது பாழா போக வேண்டிய பாவ இச்சைகள், கிரியைகள் எல்லாம் இடித்து தள்ளப்பட வேண்டும். கட்டவும் இடிந்து போன குடும்பங்களை கட்டி எழுப்புவதற்காக கர்த்தர் உங்களை என்ன செய்யறாரு? இந்த நாளிலே ஸ்தாபித்து இருக்கிறார். நாட்டமும் உன்னை நான் இன்றைய தினம் கேள்வி ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே அடுத்த வருஷம் வரும்போது அநேக சாட்சிகள் இருக்கணும். ஆண்டவரே என்னை கொண்டு என் மூலமாக நீர் காரியங்களை செய்ய வேண்டும், ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஜாதிகள் ராஜ்யங்கள் என்னதான் சொல்லுங்க, எங்க வீட்டுக்காரர் இருக்கிற பாடு இல்ல, என்னதான் சொல்லுங்க எங்க வீட்டுக்காரு குடிய விடுற பாடு இல்ல அப்படின்னு சொல்லாம ஆண்டவர் அழ முடியும். நிச்சயமாக ராஜ்யங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவேன், என்னால் கடினமா கொண்ட ஆத்மாக்களை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்புக்கொள்ளலாம். அப்போ சில நடவடிக்கைகள் 2-3 அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பேதுருவை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை கடைசி கொஞ்ச நேரமா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா போறேன். அந்த இடத்துல பிறவி சப்பானி கொள்ளி ஒன்றும் இல்லை, வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு என்ன இருக்குது? நம்ம கிட்ட இயேசுவின் நாமம் இருக்குது இல்ல? அந்த நாமத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? பர்ஸ்ல ஹேண்ட்பேக்ல பூட்டி வச்சுட்டு இருக்கீங்களா? அந்த நாமத்தை வச்சு எத்தனை பேருக்கு பயன்படுத்துனீங்க? ஆண்டவர் சொல்றாரு 10 கட்டளையில ஒரு கட்டளை இருக்கு. என்ன கட்டளை? என் நாமத்தை வீதியிலே வழிகாட்டி பாரு. சும்மா உட்கார்ந்த தோற்றம், ஏஞ்சா தோற்றம் சும்மா சொல்லாத.
வேஸ்ட் பண்ணாத. இங்கிலீஷ்ல சொல்றோம்னா என்ன அர்த்தம்? வீணடிக்காத, வேஸ்ட் பண்ணாத. எவ்வளவு பெரிய நாமம், மகத்துவமான நாமம், வல்லமை நிறைந்த நாமம், விடுதலை கொடுக்கிற நாமம். அந்த நாமத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறதே, அந்த நாமத்தினால அதிசயங்களை, அற்புதங்களை அநேகருடைய வாழ்க்கையில செய்ய தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பேதுருவை பாத்தீங்கன்னா அவரோட கதை உங்களுக்கு தெரியும். அதனால சொல்லி கடந்து போறேன். அவர் பயந்தவர், நெறிந்த நாணலை போல் இருக்கிறவர். இங்க பேசினா இங்க சாய்வாரு, அங்க பேசினா அங்க சாய்வாரு. இங்க வந்து அல்லேலூயா கூட்டம்னாங்க, வீட்டுக்கு போனா என்னங்க பண்றது, ஒரு சின்ன பொட்டு வச்சுக்கிறேங்க இல்லையா? அப்படி இருந்த பேதுருவை ஆண்டவர் என்ன செய்தாரு? பலப்படுத்தினார், பலத்தால் இணை கட்டினார். பரிசுத்த ஆவி வந்தபோது அவர் எழுந்து நின்று எந்த இயேசுவை மறுதலித்து தூஷணமான வார்த்தைகளை சொல்லி பேசினாரோ அந்த இயேசுதான் அதற்கு நான் ஒரு சாட்சி என்று சொல்லி அவர் தைரியமாய் பிரசங்கம் பண்ணாரு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? எனக்கெல்லாம் ஆசைதான். நாம பிரசங்கத்தை கேட்டு தூங்கி விடாம இருந்தாங்கன்னே சந்தோஷம் இல்லையா? என் பிரசங்கத்தை கேட்டு எழுதி போயிடாம இருந்தா சந்தோஷம். ஆனா யோசிக்கிறேன், 3000 பேர் ஒரே பிரசங்கம் தான், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அவன் பயந்தவன், அவன் சொன்ன வார்த்தையிலே வல்லமை இருந்தது. ஏன் என்று சொன்னால் அந்த வார்த்தை போட்டது ஆண்டவர். இந்த நாட்களை எழுப்புவதற்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க? அதுல நான் விரடா எரியணும்னா கேளுங்க. என்னுடைய வாயை தரலாமே அந்த வார்த்தை உருவாக்குற வார்த்தையா இருக்கணும். அந்த வார்த்தையை நீங்க ஆசீர்வதிக்கணும். அந்த வார்த்தை விடுதலை கொடுக்கணும். அந்த வார்த்தை மூலமாக அநேக தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கலாம். இரண்டாவது டாஸ்க் என்னன்னாக்கா மீட்கப்பட வேண்டும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் கிதியோனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போய் இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இல்லையா? அனுப்புறது யார்? நம்மள ஆண்டவர். அப்படியே நம்ம பயப்படணும். அந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே செய்த அதிசயங்களை நான் உனக்கு செய்வேன் சொன்னாரா இல்லையா உங்களுக்கு? அப்போ இந்த அட்டாபிராம் பகுதியில எல்லாம் அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும்னா உனக்கு இருக்கிற பலத்தோட போ. ஐயோ எனக்கு தாழ்ந்து இல்லை, கிருபை இல்லை, தீர்க்க தரிசனம் வரம் இல்லை, எனக்கு பயமா இருந்து ஜெபிக்க கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம மைக்க பிடிச்சாம எப்படி ஆடும், அப்புறம் 2வது கையை வச்சு அப்படி நிறுத்தி அப்படி சாட்சி சொல்ல வேண்டி இருக்கு இல்லையா? ஆண்டவர் சொல்ல பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உனக்கு இருக்கிற தாளத்தோட போ, உனக்கு இருக்கிற கிருபையோட போ. பெரிய காரியத்தை செய்யறது நல்லதுதான். ஆனா நீ செய்யற சின்ன சின்ன ஊழியர்களும் தேவனுடைய பார்வையில பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இந்த பாயிண்ட்ல நான் கடந்து போக போறேன். 6வது அதிகாரம் 16வது வசனம். நான் என்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பாய். யாரை பார்த்து சொல்றாரு? ஆகவே பயந்து போய் மலைகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஒளிச்சிட்டு போராடிச்சு இருக்கிறாரு. அவர் எவ்வளவு பயம் இருந்தா அவர் ஒளிச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா மீதியானியர் வந்து சகலத்தையும் அழித்து போடுவார்கள். மீதியானியர் வெட்டு கிளிகளை போல இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றது, அது எவ்வளவு பேர்னா இருக்கமா? ஒரு ஆளு போதும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆளு போதும். உன்னை கொண்டு உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போனீங்கன்னா ஒரு மனுஷனை கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? முறிய அடிப்போம். ஒரு மனுஷனை அடிச்சு தாக்குறது போல வெட்டு கிளிகளை போல பரவி இருக்கிற இந்த ஜனங்களை நீ என்ன செய்வ? அடிச்சு தாக்கு. ஆனா அந்த பகுதி கடைசி பகுதியில வந்தீங்கன்னாக்கா இருக்கும் 1,20,000 ஆட்களை அன்றைய நாளில் என்ன செய்தார்? ஆண்டவர் அகர்த்து போட்டான்னு சொல்லிப்பாங்க. அதனால உனக்கு இருக்கிற பலன் போதும். 2 தீமோத்தேயு 1:6 சொல்லுகிறது. அந்த வசனத்துல என்ன போட்டிருக்குனாக்கா 1:7 சொல்லியிருக்கு, பயமுள்ள ஆவியை கொடாமல் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரா? பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 6வது வசனம், அதுலயே 6 வாசிங்க. உனக்கு உண்டான தெய்வ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்ப ஆண்டவர் சமூகத்துல நீங்க கேட்க போறீங்க,
அநேக வார்த்தைகளை நான் பேச போல நேரம் கடந்து கொண்டே போகிறது. எனவே எப்படி ஒரு கிதியோன் வந்து தனக்கு இருக்கிற பலத்தோட போனா, அவன் கையில பானைதான் இருந்துச்சு, அவன் கையில விளக்குதான் இருந்துச்சு. 300 பேர் தான் இருந்தாங்க, 300 பேரா பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு போய் பதிவிடை வைத்து கர்த்தர் சொன்னது போல அவன் செயல்பட்ட போது கர்த்தர் மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்தார். ஆனா அவன் வாயில என்ன தெரியுமா வச்சிருந்தாங்க? எக்கால சத்தத்தை வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சத்தம் போட்டாங்க பாருங்க, கர்த்தருடைய பட்டயம் இந்த வருஷம், கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயமா மாறணும். அவர் வெட்டினாக்கா அந்த பட்டயம் மனிதனாக இருக்கும், அந்த பட்டயம் தாங்க அனுப்பின காரியமாகும்படி வாய்ப்பு. அதைதான் நான் பிடிச்சிட்டு இருக்கேன். அவளுடைய பலத்தினால நான் போறேன்னு சொல்லணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? அனைவரும் சொல்ல போறீங்க. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், என்னுடைய பட்டயம். என் சத்தத்துக்கு மேல சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பட்டயம், என்னுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், என்னுடைய பட்டயம். அவர் உங்க கையில பட்டயத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த மனுஷனும் எந்த சத்துருவும் எதிர்த்து நிற்கவே முடியாது. ரெண்டாவது டாஸ்க்னா உன் பலத்தோட போய் யாரை மீட்கணும். எல்லா பிசாசு கரத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு பாருங்க. என்னுடைய மகள், மூத்த மகள் 3.5 வயசுல இறந்து போனா, அப்பொழுது எனக்கு மிகவும் திருமணமாகி சில ஆண்டுகளே ஆனது, ஒரு 3 ஆண்டுகள். நாங்க மிஷினரிஸ் தான். நாங்க கேம்பல் பே தீவுல, கேம்பல் பே அந்தமான் தீவுகள்ல இருக்கிறது. இந்தோனேஷியாவுக்கும் அந்த கேம்பல் பேக்கு 8 மணி நேரம் கப்பல்ல போனீங்கன்னா இந்தோனேஷியா போய் சேர்ந்துடலாம். ஆனா அது இந்தியாவின் எல்லை, அதுல இருந்து போக முடியாது. அப்ப அந்த மாதிரி தீவுல வந்து நாங்க போய் ஊழியம் செய்து கொண்டிருந்து இறங்கி ஒரு 2 மாசம் தான் இருக்கும். ஆண்டவர் பல காரியங்களை பேசினாரு என்கிட்ட. ஆனா நான் வந்து ரொம்ப உடைஞ்சு போயிருந்தேன். ஆண்டவரே, பாஸ்டர் சிக்கா இருக்கிறாங்க, மகளும் சிக்கா இருக்கிறாங்களே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய குழந்தைகள் மறித்து போனாங்க. அந்த இடத்துல திடீர்னு சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாங்க. நாங்கள் சில சமயம் என்ன பேசுறாருன்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா? அது ஆண்டவர் சத்தமா சொல்ற மாதிரி இது பிசாசு சத்தம்னு சொல்லி எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஆண்டவர் பேசினாரு, பச்சை மரத்துக்கு இந்த பாடு, நான் பட்ட மரத்துக்கு என்ன பாடும், எனக்கு ஒரே சத்தம் சொல்லி. இந்த வசனத்துக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வழக்கத்தை கொடுத்துட்டாரு, பரவாயில்ல, நம்ம ஏதாவது ஒரு ஜபம் கொடுத்தா என்ன செய்யலாம், பேசலாம்னு அவன் வழியே வச்சு எழுதி வச்சுட்டேன். திடீர்னு அடுத்த நாள் சீரியஸானா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். அங்க போன உடனே ரொம்ப சீரியஸான நிலைமை. அதனால 2 மணி வரைக்கும் பார்ப்போம் ஜீவன். அதுக்கப்புறம் அவளுக்கு ஜீவன் இருந்ததுன்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப வேதனையோட நான் வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். பாஸ்டர் என்னோட மகள் அருகில் இருக்கிறாங்க. சோ அந்த நேரத்துல நான் கண்ணை ஏறிட்டு பார்க்கிறேன், ஒரு மரத்துக்கு கீழே கம்பீர தோற்றத்தோடு ஒரு மனிதன் இருக்கிறான். ஒரு மனிதன், நல்ல ஹைட், நல்ல வெயிட், நல்ல சுருளான கருவை நிறைந்த முடிகள், மூக்கு மட்டும் நல்லா கூரா இருக்குது, அவ்வளவு ஷைனிங் பேஸ். அவரோட ட்ரெஸ் வெள்ளை நிறம். அவர் இயேசுவல்ல, தேவ தூதர் அப்படிங்கிற. நாங்க தேவ தூதர்னாக்கா ரக்கனா இருக்கிறவங்கன்னு சொல்லி அப்படியே தேடி பார்க்கிறேன். இது என் கற்பனையா? கண்ணை திறந்துட்டு தான் இருக்கிறேன், ஆனா நான் தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது தேவ தூதரா? நான் சொல்றேன், ஆண்டவரே, என் குழந்தைக்கு சுகம் கொடுக்க வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகளே, சுகம் கொடுக்கறதுக்கு இல்லை, உன் குழந்தைய பத்திரமா என்னுடைய சமூகத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாது. சொல்ல உடனே நான் பதில் கூட சொல்ல முடியல. தபதமே குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க, பக்கத்துல உட்காந்துட்டாங்க நிறைய ஜனங்கள். அப்ப நான் பார்த்து ரொம்ப பயந்து போய் நான் கேட்டேன், ஏன் எல்லாரும் குழந்தைலாம் தூக்கிட்டு வந்துட்டீங்க? அப்ப என் குழந்தை தனியா இருப்பாரு, எழுந்து அங்க ஓடுறதுக்காக போறேன். அந்த சமயத்துல என்னுடைய விசுவாச சகோதரி ஒருத்தர் கண்ணீரோட இருந்தாங்க. நான் கேட்டேன், ஏன் என் குழந்தை மறித்து போனாங்க? ஏன்னா திரும்பி பார்த்தாங்க, தேவ தூதனை காணவில்லை. சரி, அப்ப தேவதூதன் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. எங்க மகள் மதித்து போனாருன்னு சொல்லிட்டு நான் நிச்சயித்து கொண்டேன். உள்ள போய் கேட்கும் போது பாஸ்டர் சொன்னாங்க, ஆமா, நான் வந்து ஆண்டவர்கிட்ட போராடிட்டு இருந்தேன். அப்போ ஒரு இடத்துல சொன்ன, ஆண்டவரே, என் மகன் கஷ்டப்படக்கூடாது, உமக்கு சித்தமானால், அவனை அழைத்து கொண்டு ஒரு சித்தமானால் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொன்னேன். அப்பொழுது அவளுடைய ஜீவன் பிரிந்தது அப்படின்னு. சரி பார்த்துட்டு அப்படியே வந்து என் காதுல சத்தம் கேட்டுட்டே இருக்கு, நம்பிக்கை அச்சவனை போல மார்பில் அடித்து புலம்பாதே, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டு என்று சொல்லி இந்த பட்டணத்துக்கு, இந்த தீவாருக்கு நீங்க தான் காட்டணும். அதை என்ன ஆண்டவரே? சரி, காரியங்கள் எல்லாம் வேகமா நடந்துட்டு
எனக்கு என்னுடைய பெற்றோர் இல்லை, உற்றார் இல்லை, உடன் பிறந்தவர்கள் இல்லை, யாருமே இல்லை, என்னோட உடன் ஊழியர்கள் கூட இல்லை. தெலுங்கு பேசுறவங்க, மலையாளி சர்ச்சு, தெலுங்கு சர்ச்சு, ஹிந்தி சர்ச்சு, ராஞ்சி சர்ச்சு, இந்த போதகர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்தார்கள். பாஸ்டருக்கு சரியான ஜுரம், சரியில எடுத்துட்டு போனோம், சடலங்களை கொண்டு போய் வச்சோம். இன்னைக்கே அடக்கம் பண்ணோம். நான் சொன்னேன் ராத்திரி வெயில திடீர்னு கனவு போல இருக்குது. இல்ல இல்ல நேரம் ஆயிடுச்சு, ஏன்னா அங்க தீவு, அது சீக்கிரமா இருட்டிக்கு. அதனால இவளை வந்து நம்ம அடக்கம் பண்ணோம். ஒரு மலையின் மேல ஒரு கற்பாறை நிறைந்ததான இடம், அந்த இடத்துல தான் கொண்டு போய் வைப்போம். சரி நான் வரேன், நீ வரவே கூடாது ஃபியூனரல் சர்வீஸ் சொல்றாங்க. நான் சொன்னேன், நான் என் தேவனை அறிந்தவள், நான் போய் குழியில விட மாட்டேன், தைரியமா நிற்பேன், என்னை தயவு செஞ்சு விடுங்க, நான் என் மகளை பார்க்கணும் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க இல்ல முடியாது. ஃபியூனரல் சர்வீஸ் ஆரம்பமாயிடுச்சு. அந்த சவப்பெட்டி இந்த பக்கம் பாஸ்டர் இருக்காரு, இந்த பக்கம் நான் இருக்கேன். நிறைய விசுவாசிகள், எல்லா மொழி பேசுகிறவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், அந்த தீவில் இருக்கிற நிறைய பேர், ஒரு பாதிரியோட குழந்தை இப்படி ஆடிச்சாமே சொல்லிட்டு நிறைய பேர் நிறைந்து இருக்கிறாங்க. அப்போ நான் எனக்கு விசுவாசம் ஆட்டம் காணுது. ஆண்டவரே உமக்கு ஊழியத்துக்கு வந்தனே, டீனேஜ்ல வந்தனே, எனக்கு போய் நீங்க இப்படி செய்யலாமா ஆண்டவரே? உங்களை கண்ணை என் குழந்தை மட்டுமா பட்டுச்சு, ஏன் ஆண்டவரே இப்படி செஞ்சீங்க? நீங்க அற்புதம் செய்யக்கூடாதா? நான் இனிமேல் என்ன ஊழியம் செய்ய போறேன்? நிறைய பேருடைய கேள்வி அதுதான். என் வாழ்க்கையில விடுதலை இல்லையே, நான் எப்படி இயேசு குறித்து நான் சொல்லுவேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. நானும் அதை தான் கேட்டேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யலையே, நான் என்ன போய் சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போது, துன்பம் உன்னை சூழ்ந்து அலைக்கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்று சொல்லி சூழ்ந்தாலும், அப்போது துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும் அதைரியப்படாதே, கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார், அவர் செய்த நன்மைகளை எண்ணிப்பான்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் பாடல் ஒண்ணு இருக்கு, தமிழையும் இருக்கு. உடனே அதை நான் கேட்டேன், யாருக்காவது பாட்டு தெரியுமா பாடுங்க. எங்க பாஸ்டர் கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவர், அவருக்கு அந்த பாட்டு தெரியும். உடனே கண்ணை மூடிட்டு, நான் பாடகி கிடையாது, ஓரளவு பாடி கர்த்தரை மகிமைப்படுது. அதனால கண்களை மூடிக்கொண்டு அந்த பாடலை சத்தமா பாட ஆரம்பிச்சோம் பாருங்க. இந்த கூடாரம் முழுவதும் ஒரு மெல்லிய துணி போட்டு விட்டா எப்படி இருக்கும், அப்படி தெய்வ பிரசன்னம் எல்லாருமே தெய்வ பிரசன்னம். எல்லாரும் கண்களை மூடி அந்நிய பாஷைகளை பேசி கண்ணீரோடு கூட தேவனை துதித்து கொண்டிருக்கிறதான ஒரு நேரம். அப்ப என்னை யாரோ அரவணைச்சு தூக்குறாங்க. நான் யோசிக்கிறேன், எங்க பாஸ்டர் அந்த பக்கம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா யாருமே இல்லை. அப்போ ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்த முடியாது, அரவணைத்து தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துல அந்த அவ்வளவு கூட்டத்துல இருந்து ஒரு குட்டி சைக்கிள், ஒரு குட்டி பிசல் மொட்டையா இருக்குது, உருவம் ஒண்ணு அப்படியே எட்டி பார்த்து என்ன சொல்லிச்சு, ஊழியம் செய்ய போறியா, இனிமேல் நான் ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு. நான் அதைதான் பார்த்துட்டு இருக்கேன். அதை பார்த்து நான் சொன்னேன், ஆமா நான் ஊழியம் செய்ய தான் போறேன், இனியும் நான் செய்வேன் தான் அப்படின்ற. எனக்கு உள்ளுக்குள்ள என்ன ஆண்டவரே செய்ய போறேன், ஆனா எங்க வாயின் வார்த்தை சொல்லுது கண்டிப்பா நான் ஊழியம் செய்வேன், என்னத்தை செய்ய போறேன்னு. நான் சொன்னேன், ஏய் என் பிள்ளைய ஆண்டவர் தேவ தூதனை அனுப்பி சுகபத்திரமாய் பரலோகத்திற்கு அழைத்து சென்று விட்டார். எந்த இடத்துக்கு போனமோ அந்த இடத்துக்கு பத்திரமா போயிடுச்சு. அங்க எங்க அலங்கழிக்கப்படல, அது வந்து அன்னோப்பட்டு இருக்குமோ ஆத்துமான்னு சொல்லி இல்ல, சுகபத்திரமாய் ஆண்டவர் அந்த ஜேர்னியை வாய்க்க பண்ணார். ஆனா உன் கையில வச்சிருக்க பத்தியா எத்தனை ஆயிரமான வாலிப தங்கச்சி வாலிப தம்பிங்க வச்சிட்டு இருக்கியே, அவங்களை அடிச்சு பறிக்கிறதா என்னோட வேலை அப்படின்னு. சவால் அப்படின்னு சவால் சொல்லி முடிக்கிறேன். பெட்டி இருக்காங்க, அவங்க ஆராதனை முடிச்சு பெட்டி தூக்கி போயிட்டு இருக்காங்க. அங்க தெருவுல பாட்டு சத்தம் கேட்குது. ஆனா ஆண்டவர் அன்றிலிருந்து ஒரு வாரத்துக்கு எனக்கே தெரியாது, எங்க போனீங்கனாலும் ஏதாவது ஒரு வாலிப பொண்ணு என் கூட இருக்கும். ஜெனரேஷன் கேப்னால அது இருக்கவே இருக்காது. எங்க போனாலே ஒரு வாலிப தங்கச்சி என்கிட்ட வந்து எனக்காக ஜோம் பண்ணுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க, என்னை வழி நடத்துங்கன்னு கேட்பான். இன்று வரைக்கும் தேவனை கிருபையால் பயன்படுத்தி கொண்டு அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். நான் எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு கேன்சர் லீடர் என்கிட்ட வந்து கதர்னாங்க, சிஸ்டர் இனிமேல் நான் ஊழியம் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன் சிஸ்டர். யாருக்கு கவுன்சிலிங் கொடுக்க கூப்பிட்டு வர நீங்க? எனக்கு தான் சிஸ்டர். உங்களுக்கு நான் என்ன கவுன்சிலிங் கொடுக்கறதுனாக்கா, இல்லை இனிமேல் நான் ஊழியம் செய்யறதில்ல, ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் போய் ஆத்துமாக்களை கூடும்போது சொல்றாங்க, என்னுடைய கணவர் எனக்கு துரோகம் செய்து வேறொரு பெண்ணுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், அதனால நான் ஊரை விட்டு சென்னைக்கு வந்துட்டேன். இங்க வந்துதான் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. 3 ஆண் பிள்ளைகள், அவங்களுக்கு வாலிபமான பிள்ளைகள், 3 பேரும் ஊழியம் செய்யறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, அம்மாவை நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க கிளாஸுக்கு வருவாங்க எல்லாம்,
வகுப்புக்கு வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் சாரி டிசைன் கலர் எல்லாம் கட்டிட்டு வருவாங்க, அவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அப்பொழுது நான் கேட்டேன், அப்படியா உங்க ஹஸ்பண்ட் இல்லையா? சரி. அப்போ எல்லாரும் என்ன தெரியுமா கேட்கறாங்க, நீ இவ்வளவு ஜோம் பண்ற, ஜோம் பண்ணி உன் புருஷனே திருந்தல, உன் புருஷனே உன்னுடைய வார்த்தையை கேட்கல, அப்படியே எங்கெல்லாம் வந்து கூப்பிடுறேன்னு சொல்றாங்களே, அதற்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் சிரிச்சிட்டு சொன்னேன், ஆண்டவர் உன் புருஷன் இருந்தா கூட உன்னை இவ்வளவு உடுத்து வைத்து இருக்க மாட்டார். உன் புருஷன் இருந்தா கூட உன் பிள்ளைகளுடைய திருமணத்தை இவ்வளவு சீரும் சிறப்புமா நீ செஞ்சிருக்க முடியாது. ஆனால் உன் புருஷன் இல்லாத ஸ்தானத்திலே ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்தி பல தேவைகளை சந்தித்து மனுஷ ஒத்தாசைகளை அனுப்பி உன்னை தலைநிமிர்ந்து வாழ வைத்திருக்கிறாரே, அவருக்கு நீ இன்னும் நன்றி கடன் செய்ய போறேன். அதனால மற்றொரு சொல்ற வார்த்தை இல்லை, கர்த்தருக்கு நம்ம நன்றியா இருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை பரலோகத்திற்கு செல்லுபடியான தகுதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே அவருடைய பட்டயம் நம்முடைய பட்டயமாய் எடுத்துக்கொண்டு அவருடைய ராஜ்யத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி செய்யும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பலவீனங்கள் எதுவாக இருக்கலாம். அந்த பவுலுக்கு கூட பலவீனங்கள் இருந்தது. ஆனால் அந்த பவுலை ஆண்டவர் சொன்னார், இந்த பலவீனம் என்னை குட்டுகிற சாத்தானா இருக்கிறது ஆண்டவரை சொல்லும்போது, அதுக்காக கவலைப்படாதப்பா. உன்னுடைய இயலாமை குறித்து கவலைப்படாத, உன் பலவீனத்தை குறித்து கவலைப்படாத. என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் உங்க சரீரத்தில் கூட ஏதோ பலவீனங்கள் இருக்கலாம், விட்டு கொடுக்க முடியாததான பாவங்களை சிக்கிக் கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த சத்தத்தை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை தருவதற்கு அவர் ஆசையாய் இந்த ஆலயத்திலே சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். மீட்கப்பட வேண்டும். பிசாசின் கரத்தில் இருந்து ஒரு கூட்ட ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும். அதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை பலத்தினால இடை கட்டும்படியாக அவர் விளாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு அபலப சகலதெல்லாம் அந்த பலவீனப்பட்ட சரீரத்திலே உச்ச தலைமுதல் உள்ளம் கால் வரையிலாக ஆண்டவருடைய பிரசனம் அளவில்லாத தெய்வ வல்லமை அது புறப்பட்டுக் கொண்டே இருந்தது, பிரமாதித்துக் கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. எனவே உருவாங்களிலும் கச்சைகளிலும் வழிதோடுகிற ஒரு வல்லமை பவுலின் இடத்தில் இருந்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே 2 கரத்தை வானத்துக்கு நேராக நீட்டி சொல்லுவீங்களா? ஆண்டவரே என்னை பலத்தால் இடை கட்டி, ஆண்டவரே என்னை பலத்தால் இடை கட்டினப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு யாவேலை பலத்தினால் இடை கட்டினது போல சத்துருவின் தலையை ஊடுருவி பாய்ந்த ஒரு ஆணையை அவள் சுத்தியலை தூக்கினது போல ஆண்டவரே என்னால செய்ய முடியாத, என்னால சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் உம்மால் ஆகும் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும் கட்டளைகள் இருக்கும். அவள் தன்னை பலத்தினால இடை கட்டினாள். இன்றைக்கு பலத்தினால இடை கட்டினாள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எபேசியர் 6:10 படி ஆண்டவரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொன்னார் அல்லவா? பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க. எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், சோர்வின் பாதைகள்ல நீங்க கடந்து வந்திருக்கலாம். அடிக்கடி என்னை கொட்டுகிற சாத்தானா இருக்கிறது. நான் வெளியில எவ்வளவுதான் ஊழியம் செஞ்சாலும் இரவு நேரங்கள்ல கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கவலைகள், பாரங்கள் ஆண்டவர் சமூகத்துல சொல்லிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை வராத ஆண்டவரே, எத்தனையோ அற்புதங்களை என் மூலமாக செய்கிறீர்கள். என் குடும்பத்தில் ஒரு விடுதலை அற்புதத்தை செய் ஆண்டவரே. இந்த நாளிலே வாக்கு பண்ணினபடி அதிசயங்களை காண பண்ணுகிறதான தேவன் உங்கள் குடும்பங்கள வாழ்க்கையில உலாவி வருகிறது. சத்துருக்கள் எல்லாம் உனக்கு விரோதமாக எழுதி நிற்கிற எல்லா சத்துருக்களில் சங்காரம் பண்ணத்தக்கதாக ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் இறங்கி கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசின் கரத்திலே வைத்திருக்கிற பட்டாபிராம ஆத்துமாக்களை ஆண்டவரை சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கிற தேவனை அறியாத ஆத்துமாக்கள் இயேசுவுக்கு சொந்தமாகும்படியா ஆண்டவரை நரக திவானாக வேண்டும். ஆண்டவரை அந்த பரலோக ஹவுஸ்ஃபுல்லாய் மாற வேண்டும். அதற்கு எங்களை நீங்க பயன்படுத்துங்க, என்ன நீங்க பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, துரைதனங்களோடு அதிகாரங்களோடு வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின்
ஆமென். அல்லேலூயா. தன்னை வெள்ளத்தால் இடைக்கட்டி. கடைசியில் நீங்க எரேமியால ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நான் உங்களுடனே இருந்து உன்னை ரட்சிப்பதற்காகவும் தப்புவிப்பதற்காகவும் உங்களுடனே கூட இருக்கிறேன் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சகோதரி அருமையாக சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று முக்கியப்படுத்தி சொல்லிவிட்டார்கள். நம்ம அநேகர் கஷ்டத்திலையும் பிரச்சனையிலையும் வேதனையிலையும் பெண்கள் எத்தனையோ பேர் வருகிறார்கள். என்னுடைய குடும்பத்தில் கற்புடைய பிள்ளைகளுக்கே நிறைய வேதனைகள். அப்ப உலகத்தாருக்கு புரஜாதிகளுக்கு எவ்வளவு வேதனைகள் இருக்கும். அதையெல்லாம் நீங்க கேட்டு சத்தியத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அவர்கள் தங்கள் மகளை இழந்தாலும் 2 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வாதமா இன்னைக்கு ஊழியக்கார பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார்கள். அவன் மருமகன் தான் பென் சாமுவேல், நல்ல பாடகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஊழியம் செய்தார்கள், இன்றைக்கு ஆசீர்வாதத்தோட பெரிய காரியங்களை அவர்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் அவர்களுக்கு உற்சாகமாய் கரங்களை தட்டுவேன். அப்பொழுது நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாள்ல வந்திருக்க உங்களை அனைவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நாங்க கேசல்ல ஒரு கார்டு கொடுப்போம். அந்த கார்டுல நீங்க எப்படியாவது பிரிண்ட் பண்ணிட்டாங்க. புதன்கிழமை பிரேயர்ல நாங்க உங்களுடைய பிரேயர் விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். சகோதரி யுவராணி அவர்கள் எல்லா கார்டும் வச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கார்டு கொடுப்பாங்க. உங்களுடைய பிரச்சனைகள், நாங்க உங்களை பார்க்கலாமா, உங்க வீட்டுக்கு வந்து பிரேயர் பண்ணலாமா, எந்த நாள் வரலாம் எல்லாம் இருக்கும். அதுல நீங்க ஒரு ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். நாங்க வாங்கி உங்களுக்காக என்ன செய்வோம், அநேக நாங்க கான்ஃபரன்ஸ் பிரேயர் பண்ணுகிறோம். எங்க வீட்டுல இங்கதான் 7வது தெருவுல 19ஆம் நம்பர் வீட்டுல நாங்க இருக்கோம். அங்க நீங்க ஜெபித்து கொள்ளலாம். புதன்கிழமை ஆனா எங்க வீட்டுல கேசல் நடக்கும். மாதம் 2வது சனிக்கிழமை எங்க வீட்டுல பிரேயர் பூர்வாழ்வு பெண்களுக்கு என்ன சேர்ந்து நாங்க நடத்துகிறோம். நீங்கள் வரலாம் தாராளமாக. நீங்க அநேகருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த நாள் வந்து கடைசியாக பாஸ்டர் ஸ்டீவன் அவர்கள் கடைசி ஜெபம் பண்ணுவார்கள். சந்தோஷத்துல அருமையான உண்மையாக இந்த வருஷத்துல வாக்குறுதி 33வது வசனத்திற்கு வாசிப்பது இந்த வருஷத்துடைய வாக்குறுதி உண்மையாகவே ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த வருஷத்துல அருமையான நீங்கள் எங்கள்கிட்ட வந்து செபிக்கிறீங்க. கர்த்தர் நேரம் இல்லை, நிறைய சொல்ல வேண்டிய அதுக்கான அவர்கள் இந்த பகுதியில் அவர்கள் பெண்களுக்காக கைதாக செபித்துக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான சகோதரி அவர்கள். நீங்க எல்லாரும் சமபாகுபாடின்றி நீங்க நேரத்தில் போட்டு செபிங்க. இருக்கிறார் பெண்கள் எல்லாம் ஒரு எழுப்புதல் எல்லாம் சத்தமா சொல்லல, ஒரு எழுப்புதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நிச்சயமாகவே அந்த தரிசனங்கள் இந்த அன்பான வேலைகளுக்காக அன்புடைய அறிவான சகோதரிகளை பங்கு கூட்டி ஆண்டவுடன் ஒரு நாமத்தை இடத்துல மையப்படுத்தியிருக்கிறார்கள். அன்றுவை தன்னை பலத்தால் இடைப்பற்றி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டோடு வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன். தைரியமாக நீங்கள வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று சொல்லி அன்றுவே நீங்களுக்கு பரிசுரமாய் சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. நன்றி ஆண்டவர்கள் வந்திருக்கிற அன்பான பிள்ளைகளை
நீங்களுடைய கருத்தை விட்டு இந்த புதுவாழ்வு பெண்கள் ஐக்கிய கூடுகை அந்த வருஷத்தோடு கொடுக்கிறாரு ஒரு மகிமையான அந்த கூட்டமாக வைத்து நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் அந்த சிவரி சிறுதா குடும்பத்தை இந்த கருத்தர்கள் அர்ப்பணிப்பதற்காக அந்த தரிசனங்கள் இந்த பிரகாரம் பல்வேறு ஆண்டுள்ள ஒரு பெரிய எழுப்புதலை காணும்படியாக கர்த்தரை உதவி செய்வீராக. நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது ஆண்டவரே வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். அருமையான பாஸ்டராவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வார்த்தையை கொண்டு அருமையான சகோதரியை தைரியப்படுத்துகிறார்களப்பா. பரிசுத்த ஆவியான பல மக்களை இடைப்பட்டபடியால உங்களுக்கு ஸ்தோத்திரம். சகோதர ஆண்டவர் அவரை தைரியப்படுத்தி அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லபடியால் கடந்த முறை நீங்கள் போங்கள் என்று சொல்லி நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு தைரியப்படுத்துங்க. அன்பான பாசமாக அந்த ஊழியர்களும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்தை ஒப்புக் கொடுக்கணும். வந்தர்கள் பெருமையாய் கடந்து கொண்டார்கள். இந்த வார்த்தைகளை ஆண்டவரே சொல்லுங்க. அது எனக்காக, எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சபைக்காக இருந்தது என்று மகிழ்ச்சியோடு கடந்து போது கட்டதாக உதவி செய்கிறார். இந்த கட்டணத்திற்கும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசிரியர்கள் இந்த ஊழியத்துக்காக கொடுத்தவர்கள், சிந்தித்தவர்கள், தாங்கினவர்கள் யாவையும் கட்டளை ஆசீர்வதிக்கிறார்கள். சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுமாக ஆமென். நவராந்தவராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் இயக்கமும் சமாதானம், சந்தோஷம், இறக்க, பாதுகாப்பு, வழிநடத்துதல் நம் அனைவரோடும் விசேஷமா இதை உங்களுக்கு நடத்துகிறேன். இந்த சகோதரி ஸ்ரீகதா குடும்பத்தோடு அந்த தரிசனங்களோடு இன்றைக்கு நமக்கு வந்து தேவ வார்த்தைகள் பகிர்ந்து கொண்ட அருமையான பாசங்களுடைய ஊழியர்களோடு இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரையப்பட்டும் தேவத்தில் வழிநடத்தப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு உற்சாகமாய் கரைகளை தட்டுவோம். நாங்க எங்க நடத்துறோம்? எங்க வீட்டு பிள்ளைகளுக்காக ஒரு 100 பேர் 80 பேர் தான் உட்கார முடியும். ஆனா பாஸ்டர் எப்போது என்னுடைய ஆண்டவர் எனக்கு இறைமையா 33 கொடுத்தது, நீ இந்த இடத்துல இருந்து சாட்சியா ஒரு பானையை வெளியிடுவாரு. அப்ப இந்த இடத்துலதான் நாம நடத்தணும். ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க, வெளியெல்லாம் மண்டபத்துல நடத்துங்க. இல்ல, ஆண்டவர் கொடுத்த தரிசனம் எனக்கு வந்து இந்த ஊர்லதான், வல்லரால் நகர்ல தான் நடத்தணும்ன்ற ஒரு வாரம் இருந்தது. இந்த இடத்துல நாங்க எங்க நடத்தணும்னு சொல்லி கேட்கும்போது, கடந்த வருடமும் பாசு மனம் திறந்து நீங்க தாராளமா வைக்கிறாங்க. இந்த வருடமும் கேட்கும்போது உற்சாகத்தோட அவங்க குடும்பமா எங்களுக்கு ஒத்துழைத்தாங்க. அடுத்ததாக எங்களுக்கு டிசம்பர் மாதத்துல இருந்தே நாங்க எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ண எனக்கு நல்ல பிள்ளைகளை, அன்பான பிள்ளைகளை எனக்கு கொடுத்தாரு. அவங்க கூட்ட நேரத்துக்கு எந்த நேரத்திலையும் வந்துருவாங்க பிள்ளைகள் பிராக்டிஸ் பண்ண. அருமையா உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக எடுத்து சொன்னபடி என்னை நேசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி சொல்றேன். எல்லாம் உற்சாகத்தோட வந்து வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் லேட்டா வருவாங்க. லேட்டா வந்தாலும் உற்சாகத்தோட பிராக்டிஸ் பண்ணிட்டு போவாங்க. அவர்களுக்கும் ஒரு உற்சாகத்தோட கடனை கட்டுவோம். அடுத்ததாக எங்களுக்கு மியூசிக்கு போடுகிற சகோதரர் வருடம் போன வருடமும் அவர் தான் வந்தாரு. இந்த வருடம் வந்திருக்காரு. அருமையான ஜான் நான் கற்றுக்கா நன்றி சொல்லிச்சுக்கிறேன். தான் எனக்கு ஆரம்பத்துல இருந்து எனக்கு எல்லா பேப்பர் பிரிண்ட் பண்றது, பிரிண்ட் அவுட் கொடுக்கறது, எல்லா பேப்பர்ஸ் பாடல் எல்லாத்துக்குமே பேனர் மாட்டினது, பேனருக்கு ஒத்துழைச்சது, மில்லுக்கு செய்யறது எல்லாமே மில்லு ஒரு பிரதர் செய்து கொடுத்தாரு. அவரே கத்துற ஆசிரியருக்காக அவர் உதவி செய்ததுக்காக சகோதரர் இந்த நாளில் வந்து குடும்பத்தோட வந்ததுக்காக கரங்களை தட்டுவோமாக. நாங்க சின்ன சின்ன ஒரு கவலைகள் எங்களால் ஏற்றதை செய்திருக்கோம். நீங்க சாப்பிட்டு திருப்தியாகி போகலாம். நாங்க பார்சல் தான் கொடுக்குறோம். நீங்க எடுத்துக்கொண்டு வீட்டில் போய் சாப்பிடலாம். நீங்க சாப்பிட முடியாதவங்க எங்க வீட்டுல மாடியில எல்லாருமே உட்காந்து சாப்பிடலாம். அடுத்ததாக
இந்த கார்டு எழுதி தருகிறவர்கள் கண்டிப்பாக எழுதி வாலண்டியர்ஸ்க்கு கொடுத்துருங்க. தயவு செய்து எழுதாம விட்டுறாதீங்க. என்ன உங்கள் ஜெபம் இருக்கோ அதை எழுதுங்க. உங்க போன் நம்பர் எழுதுங்க. உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிறோம். நீங்க எங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற வந்ததுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.